தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை விசாரிக்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் மதன். விவரத்தை தெரியப்படுத்தலாம். மக்களவை தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக இந்த திருநெல்வேலி தொகுதி பாஜக கட்சி வேட்பாளர் நயினார் நாகருடைய ஆட்களிடமிருந்து சுமார் 4 கோடி ரூபாய் அளவுக்கான பணம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பான விசாரணை தற்போது சிபிசிஐடி நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் தான் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என பாஜகவின் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி ஒரு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இந்த ஒரு சம்மனை ரத்து செய்ய வேண்டும், அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கேசவ விநாயகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் இன்று நீதிபதி சரவணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பணத்திற்கும் தனக்கும் கைது செய்யப்பட்ட அந்த 3 பேருக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கேசவ விநாயகன் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் உள்நோக்கத்துடன் நடத்தப்படும் இந்த ஒரு புலன் விசாரணை தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. சிபிசிஐடி தரப்பில் பார்க்கும்போது கேசவ விநாயகத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யவில்லை. எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அப்போது கேசவ விநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடைக்கால நிவாரணமாக இந்த விவகாரத்தில் தற்போது என்ன நிலை உள்ளதோ அதை தொடர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒரு கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி இது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.